கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ක්‍රිස්තුස්වාසිතුල ප්‍රේමත් දරුවෙන සුබපතල පිළිගන්න. கர்த்தர் எங்களோட ஒவ்வொரு நாளும் பேசி வருகிறார். උන්වහන්සේ දවසින් දවස අපිත් එක්ක කතා කරමින් සිටිනවා. இந்த நாளையும் நீங்கள் 2 கொரிந்தியர் புத்தகத்துல අර 2 කොරින්ති පොතේ 10ஆம் அதிகாரம் அதுல 5ஆம் வசனத்தின் முதல் பகுதியில பாத்தீங்கன்னா 10 වෙනි පරිච්ඡේදයේ 5 වෙනි වචනේ පළවෙනි කොටස බැලුවා නම් பாருங்க, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி அப்படின்னு சொல்லப்படுது. අපේ විවාදයන්ද දෙවියන් වහන්සේ ගැන දැනගැනීමට විරුද්ධව උසස් වන්නා වූ සියලු උසස් දේවල් බිඳහෙලා. இந்த இடத்துல பாருங்க, நாங்கள் மேட்டிமைகளை நிர்மூலமாக்கின்னு சொல்லப்படுகிறது. ඒ උඩුගුකම් සියල්ල ඇවිල්ලා බිඳ ඇලිය යුතුයි කියලා அப்ப කියනවා. எல்லா பெருமைகள், அந்த மேட்டிமையான காரியங்கள் நம்மளுக்குள்ள இருக்க கூடாது. ඒ උඩුගුකම් ඇවිල්ලා අපිට තුළ ඇවිල්ලා තිබෙන්න இன்னைக்கு ඕනේ. கர்த்தர்னா எங்களுக்கு கிருபை அளிக்கிறாரு. උන්වහන්සේ තමයි අපිට කරුණාව அவர்தான் எங்களுக்கு பலன் கொடுக்கிறாரு. උන්වහන්සේ තමයි අපිට ඒ බලය ලබා දෙන්නේ. தாளந்துகளை கொடுக்கிறவர் அவர்தான். ඒ තාලන්ත ලබා දෙන්නේ எங்களை උන්වහන්සේ. அபிஷேகித்து பயன்படுத்துகிறவர் அவர்தான். අපිට ආලෙප පෙන්නල මඟ පෙන්වන්නේ උන්වහන්සේ. ஆசீர்வாதங்களை கொடுத்து எங்களை உயர செய்கிறவர் அவர்தான். ඒ ආශිර්වාද දීලා උසස්කම් දෙන්නේ උන්වහන්සේ. ஆனா அது எல்லாமே நாங்கள் மேட்டிமையாக நாங்கள் நடந்து கொண்டோம் என்றால் නමුත් ඒ සියල්ල තුළ අපි උඩඟු ලෙස සිටියා නම් அது கர்த்தருக்கு விரோதமாய் நடக்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. ඒක උන්වහන්සේට විරුද්ධව තිබෙනා වූ දේවල්. அப்ப மேட்டிமையான எல்லா காரியங்களும் தேவனுக்கு விரோதம் என்று வேதம் சொல்லுகிறது. ඒ උඩඟුව තිබෙනා වූ සියල්ල උන්වහන්සේට විරුද්ධ දේවල් කියලා වචනේ அப்ப அந்த කියනවා. மேட்டிமையான எண்ணங்கள் எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா ඒ උඩඟු සිත් අප තුළට පැමිණියොත් நம்ம கர்த்தரை, தேவனை அறிகிற அறிவு எங்களுக்கு இல்லாம போய்விடும். ඒ උන්වහන්සේව දැනගන්නා වූ දැනගැන්ම ඇවිල්ලා අපිට නැති වෙයි. மேட்டிமை வந்துருச்சுன்னா நம்மள குறிச்சுதான் நாங்க நினைப்போம். ඒ උඩඟුකම් ආවා නම් අපි අපි ගැන තමයි සිතන්නේ. நம்மட ஆசீர்வாதங்கள், உயர்வுகள் இதேதான் நாங்க நினைப்போம். අපේ ආශිර්වාද උසස්කම් ඒව තමයි අපි සිතන්නේ. ஆனா அப்ப கர்த்தர் யார் என்கிற அந்த அறிவு நமக்கு இல்லாம போயிரும். அதை பார்க்காம போயிருவோம். එතකොට උන්වහන්සේ කවුද කියන්නා ඒ දැනුම ඇවිල්ලා අපිට නැති වෙයි. அப்ப இன்னைக்கு அந்த மேட்டிமையா எங்களுக்கு என்னெல்லாம் இன்னைக்கு நம்மளுக்குள்ள இருக்கிறதோ ඒ උඩඟු ලෙස මොන මොන දේවල් අප තුළ அதை තිබෙනවද? இன்னைக்கு நிர்மூலமாக்கி போட இன்னைக்கு எங்க வாழ்க்கையை நாங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். ඒ සියල්ල බිඳේලා දමන්න අපි අපේ ජීවිතය කැප කළා. ஏன்னா விழுந்து போகிறதுக்கு ஒரு முதன்மையான காரியம் மேட்டிமை அப்படின்னு வேதத்துல சொல்லுது. ඒ වැටෙන්නේ මූලික හේතුවක් නම් මේ උඩඟුකම කියලා කියනවා. அப்ப இன்னைக்கு நாங்க விழுந்து போகாமல் இருக்க ඒ අපි ඇවිල්ලා වැටිලා යන්නේ அந்த නැතුව மேட்டிமை, பெருமை நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. ඒ උඩඟුකම අප තුළ තිබෙන්න ඕනේ නැහැ. அது கர்த்தருக்கு விரோதமான காரியம். ඒක උන්වහන්සේට විරුද්ධව තිබෙන அது நம்மள விழ செய்து அழித்து போட்டுரும். ඒකේ අපිව වට්ටලා ඇවිල්ලා අපි විනාශය තුළ රැගෙන இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்துல நீங்க பெருமையா, மேட்டிமையா நடந்துக்கிட்டீங்களா? කුමක්කෝ දෙයක් තුළ ඔයාලා උඩඟු ලෙස உங்க සිටිනවද? தனிப்பட்ட வாழ்க்கையிலயோ, ඔයාලගේ තනි ජීවිතය உங்க තුළ குடும்பத்திலயோ, ඔයාලගේ පවුල තුළ உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களையோ நினைச்சோ, ඔයාලට තිබෙන ආශිර්වාද සිතලා உயர்வுகளை நினைச்சு ඒ උසස්කම් සිතලා ஏதோ ஒரு காரியத்துல பெருமையா இருக்கிறீங்களா, மேட்டிமையா இருக்கிறீங்களா? කුමක්කෝ දෙයක් තුළ උඩඟු ලෙස ඔයාලා සිටිනවද? இன்னைக்கு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. උන්වහන්සේට அது කතා நமக்கு කරන්න. இருக்கவே கூடாது. ඒ දේ අපිට තිබෙන්න ඕනේ. இன்னைக்கு கர்த்தர்கிட்ட அர்ப்பணிங்க. මේ දවස් උන්වහන්සේට කැප கர்த்தர் කරන්න. இன்னும் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பாரு. තවත් උන්වහන්සේලා උසස් කළ ආශිර්වාද ஒப்பு කරයි. கொடுப்போமா? කැප කරමු. எங்கள் அன்புள்ளவரே, ප්‍රේමවන්ත இன்னைக்கு පියාණනි, யாரெல்லாம் மேட்டிமையை நிர்மூலமாக்கி போட ஒப்பு கொடுத்தாங்களோ මේ දවසේ කවුරු කවුරු උඩඟුකම් ඇවිල්ලා ඒක තුළ ඉවත් වෙන්න කවුරු කවුරු කැප කරනවද? அவங்களுக்குள் இருக்கிற எல்லா மேட்டிமைகளையும் உடைத்து போட்டு එයාලා තුළ තිබෙන සියලුම උඩඟුකම් බිඳ දමා கர்த்தாவே இன்னும் மென்மேலும் உயர்த்தி ஆசீர்வதிச்சிடுங்க. තවත් ඔබ වහන්සේ උසස් කළ ආශිර්වාද කරන්න. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ஆமென். ආමේන්. God bless you. God bless you.